வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் புதிய ஏடிஎம் சேவை கட்டணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமிப்பு கணக்கில் சம்மந்தமே இல்லாமல் நிறையா தடவை அமௌண்ட் 26 ரூபா, 100 ரூபா, 300 ரூபா அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. அதெல்லாம் ஏன்? அப்போ நம்மளோட சேமிப்பு கணக்கில் தேவையில்லாத அந்த பணத்தை குறைக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி மாத கடைசியில் குறைவான பணம் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி சமாளிக்கலாம், எப்படி மெனு பிளான் நம்ம போடலாம், எப்படி காய்கறி வாங்கலாம், ஸோ என்ன மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம கடன் வாங்காமல் சமாளிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதிய ஏடிஎம் சேவை கட்டணங்களை பற்றி பார்த்துடலாம். இப்போ வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிறையா பேங்க்கில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கட்டணம் இல்லாமல் நம்ம ஏடிஎம் சேவை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வங்கியோட ஏடிஎம்மே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ், ஒரு மாதத்தில் 5 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 டைம்ஸுங்கிறது பணம் எடுக்கிறது, மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். அந்த 5 முறைக்கு மேலே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு காசு போட்டுருவாங்க. இல்லை சார், நான் வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, வேறு பேங்க்கோட ஏடிஎம் இருக்குன்னா நீங்கள் அது மெட்ரோ சிட்டியாக இருக்குது, இப்போ சென்னை, பாம்பே அந்த மாதிரி மெட்ரோ சிட்டியாக இருக்குது, மாநகரங்களாக இருக்குது, பெருநகரங்களாக இருக்குது அப்படின்னா மொதல் 3 முறை ஃப்ரீ, அதுக்கப்புறம் காசு. மெட்ரோ சிட்டி இல்லாமல் வேறு அந்த ரூரல் ஏரியா கிராமங்களில் நீங்கள் பிற வங்கிகளோட ஏடிஎம்மை பயன்படுத்திங்கன்னா 5 முறை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். அந்த 5 முறைக்கு மேலே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கட்டண சேவை கொடுக்குறாங்க. இதை தான் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸாக போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 3-5 டைம்ஸ்க்கு மேலே பணம் எடுத்துடாதீங்க. பணம் எடுத்தீங்க இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் ஏடிஎம்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் பைசா போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நினப்பு வச்சுக்கோங்க எத்தனை டைம் அந்த ஏடிஎம்மை பயன்படுத்திருக்கீங்கன்னு. ஏன்னா வேறு வழி இல்லை. நம்ம ஒரு ரூல்ஸுன்னு போட்டாங்கன்னா நம்ம அதை அடிப்பணிஞ்சு தான் ஆகணும். நம்ம யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது. தேவையில்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுது. ஏடிஎம்முக்கு மட்டும் சேவை கட்டணம் பிடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறையா விஷயங்களுக்கு வங்கியில் சேவை கட்டணங்கள் பிடிக்கிறாங்க. இப்போ ஏடிஎம் சேவை கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இப்போ 5 முறைக்கு மேலேயோ இல்லை பிற வங்கிகளில் 3 முறைக்கு மேலேயோ நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் முன்னாடி 17 ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 19 ரூபாலேருந்து 23 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பேங்க்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லிமிட்டை தாண்டி போகும்பொழுது ஒரு டைம் நீங்கள் பேலன்ஸ் பார்க்குறதுக்கு 7 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த காசெல்லாம் நம்மளுடைய சேமிப்பு தொகையிலேருந்து போயிடும். ஸோ அதனால் இதில் கவனமாக இருங்க. 5 டைமோ இல்லை 3 டைம்ஸோ அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு பிடிக்கிறாங்க, என்னென்னலாம் பெனால்ட்டி பிடிக்கிறாங்க, எதுக்கெல்லாம் அமௌண்ட் டிடெக்ட் ஆகுது ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறது, ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை சேமிக்கிறது நல்லதா கெட்டதா, இந்த 2 விஷயத்தையும் நான் ஏற்கனவே டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்கல, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மாத கடைசியில் பணம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவோம். அப்போ நம்ம கடன் வாங்கிடக்கூடாது, நம்ம சேமிப்புலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ரியலிஸ்டிக் வே இருக்கும்ல, எப்படி மந்த் எண்டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டிப்ஸ், அதே மாதிரி ஒரு மெனு பிளானுமே நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அந்த வீடியோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இப்போ இந்த வாரத்துக்கான லாஸ்ட் வீக்கான வெஜ் ஷாப்பிங் மெனு பிளான் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கினேன். கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாங்கினேன், அப்புறம் மாங்காய் ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு பெரிய ஒரு தேங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயோட ரேட்லாம் ரொம்ப கூட வந்துச்சு. ஸோ நான் காமிக்கிற அந்த தேங்காயோட ரேட்டே பார்த்திங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் வாழைக்காய் வாங்கினேன். இந்த 4 வாழைக்காய் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஒரு பிளேட்டில் வச்சுருப்பாங்கள்ல, பிளேட்டில் கூறு வச்சு வைப்பாங்கள்ல 20 ரூபா பிளேட்டில், அந்த மாதிரி வாங்கினேன். அப்புறம் இந்த 2 காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 30 ரூபா, 15 ரூபா சொன்னாங்க ஒரு காலிஃப்ளவரோட ரேட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். அப்புறம் தக்காளி வாங்கினேன். மெயினாக கீரை வாங்கிட்டேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா 10 ரூபா கீரைக்கட்டு. இந்த ஒரு கீரைக்கட்டு வாங்கினா எங்களுக்கு கரெக்டாக 2 டைம் வருது. அப்புறம் தக்காளி
ஸோ இவ்வளோ தான் வந்து நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன். எனக்கு எல்லாமே சேர்த்து மொத்தமாக பில் வந்து ₹150 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி மெனு பிளான் போடுறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து காலையில் தோசை ப்ளஸ் கார சட்னி அரைச்சிருந்தோம். நான் வந்து போன திங்கக்கிழமை நைட்டு தான் சந்தையில் வந்து நான் காய்கறி வாங்கினேன். அப்போ திங்கக்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சேன்னா, அதுக்கு முந்தின வாரம் நான் மெனு பிளான் வீடியோ போடலை. அந்த காய்கறி ஷாப்பிங்கில் வாங்கின சொரக்காய் மிச்சம் இருந்துச்சு, சமைக்கவே முடியல. ஸோ அந்த சொரக்காய் வச்சு கூட்டு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன். ஸோ போன வாரம் ஒவ்வொரு வாரமும் நம்ம உருளைக்கிழங்கு வாங்குவோம் இல்லையா? ஸோ அப்போ வாங்கின உருளைக்கிழங்கு ஒரு 7-8 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வச்சு பொரியல் பண்ணியாச்சு. திங்கக்கிழமை அப்படி தான் வந்து சமாளித்தோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ ஜீனி தொட்டு சாப்பிட்டுட்டோம். பொதுவாக வந்து தேங்காய் சட்னி அவியல் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஜீனி தான் பிடிக்குங்கிறதுனால அடை தோசை ஜீனி சாப்பிட்டோம். ஸோ திங்கக்கிழமை இதுதான் வந்து மெனு பிளான். நாங்கள் திங்கக்கிழமை நைட்டு தான் இந்த காய்கறி வாங்கினேன். செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அடமாவை வந்து அடுத்த நாள் காலுக்கு சேர்த்து தான் வந்து அரைச்சிருந்தோம். அரைச்ச கையோடு நான் அடுத்த நாள் காலைக்குரியதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் வந்து புளிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலையும் அடை தோசை தான் வந்து நானும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன், பசங்களுக்கு கொடுத்தோம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் வந்து வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் பண்ணியிருந்தோம். காலிஃப்ளவர் வந்து பசங்க ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொரியல் பண்ணியிருந்தோம். 65 போடல, ஏன்னா எண்ணெய் செலவாகும்னு சொல்லிட்டு இதுவுமே இஷ்டமாக சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு வந்து இட்லி பொடியும் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கான மெனு பிளான். இதுதான் போச்சு. மோஸ்ட்லி இப்போ வந்து நைட் சமயங்களில் இப்போ இட்லி கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டே புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி பொடி. ஸோ நைட்டே வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இட்லி எக்ஸ்ட்ரா சுட்டு பொடி தடவி வச்சிட்டோம். ஸோ ஊறி நெக்ஸ்ட் டே சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் இட்லி பொடி தான். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் வாழைக்காய் பொரியலும். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கலை. எங்கள் வீட்டு ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி எங்கள் வீட்டில் ஒரு நெய்பரும் சரி அவங்க வீட்லேயும் லெமன் இருந்ததுனால அவங்க நிறையா பழம் கொடுத்துருக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் செஞ்சது. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி வந்து நான் ரொம்ப சீப்பாக இருந்ததுனால நிறையா வாங்கியிருந்தேன் இல்லையா, தக்காளி சட்னியும் தான். தண்ணியே வைப்போம்ல, வந்து தண்ணி தக்காளி சட்னி தான். இதுதான் வந்து புதன்கிழமைக்கான மெனு பிளான். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் இட்லி பொடியும் தான் எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமும் செஞ்சுட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை. அதனால் தோசை இட்லி பொடி வந்து சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால இட்லி பொடி இருந்ததுனால மாத கடைசியில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போதுமே இட்லி பொடியை அரைச்சி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. அது நிறையா பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையலும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா வாங்கியிருந்தோம். அதை வச்சே முடிச்சாச்சு. கீரை வந்து இந்த ஒரு கட்டு வாங்கி நாங்கள் 2 நாள் கண்டினியூஸாக வச்சுப்போம். ஸோ கீரை உடம்புக்கு நல்லது இல்லையா. ஃபஸ்ட் நாள் கீரை குழம்பு, அதாவது கடையல் மாதிரி பண்ணுறது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி. இப்போ அடிக்கடி வந்து இப்போ இட்லி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்க வந்து தோசைன்னு ரொம்ப வந்து தோசைக்கே இதாகிடுறாங்க. ஸோ அதனால் இட்லியும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் 2 டைம் சேர்த்துட்டோம். இனி ரெகுலராக கொண்டு வரணும்னு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து தோசை கார சட்னியில் அது வந்து பூண்டு சட்னி. ஸோ பூண்டு சட்னி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து அவங்க விதை நீக்கின வரமிளகா, பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்தாங்கன்னா 10 விதை நீக்கின வரமிளகா, உப்பு, இதை வச்சு அரைச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அந்த கீரை மிச்சம் ரெண்டாக பிரிச்சுருந்தோம். கடையில் போக மிச்சம் இருந்த கீரையை பொரியல் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு தான் நிறையா இருந்ததுனால அதே செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து புரோட்டா கேட்டாங்க, வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே மைதா பாக்கெட் இருந்துச்சு, அதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு அந்த சிலோன் பரோட்டா மாதிரி வீட்டிலையே செஞ்சு இந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த பிளெயின் குருமா சால்னா வந்து செஞ்சோம் யூடியூப்பை பார்த்து. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நைட்டு மெனு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு செஞ்ச அந்த குருமா சால்னா இருந்துச்சு, அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தோசைக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ காலையில் அந்த பிளெயின் சால்னாவும் ப்ளஸ் தோசையும் தான். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நிறையாவே இருந்துச்சு. சரி, அதனால் தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் அந்த குழல் அப்பளம் வடகமும் இருந்துச்சு, அது முன்னாடி வாங்கி வச்சுருந்தது. அது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இல்லை 1/4 கிலோ வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த அப்பளம் வந்து பொரிச்சிட்டோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க மாட்டோம், ரொம்ப ரேராக தான் எடுப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு அந்த வாங்கின சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இருந்துச்சு, அதை போட்டு ஜஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி
இந்த லாஸ்ட் வீக்கான மெனு பிளானை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.